ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.4 லாஸ்ட் சம் f of x equal to x square plus 5x plus 4 வர்க்கங்களின் கூடுதலாக எழுதுக. வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 உறுப்புகள் வரலாம், 3 உறுப்புகள் வரலாம், எத்தனை வேணாலும் வரலாம். ஸோ வர்க்கங்களின் கூடுதலாக ஸ்கொயர் கூடுதலாக இப்படி தான் எழுத போகிறோம். ஓகே, அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கலாம் செல்லம். இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை எதுக்கு நான் ஈக்குவல் பண்ண போகிறேன், எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னால் எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? இது வந்து யார் சாமி? இது 2axன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு இந்த 2aவுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, ஏவெல்லாம் அப்ளை பண்ணல. 2aவுக்கு பதிலாக என்ன இருக்குங்க? 5 தான் இருக்குது. ஸோ a ஈக்குவல்னா சாமி 5/2. இதை தனியாக விட்டுடலாம், இது தேவையே கூட இல்லை. ஸோ இது தேவையில்லை, நான் வச்சிட்றேன். இந்த 2 மட்டும் எடுக்கிறேன் சாமி. இந்த 2 மட்டும் எடுத்ததில் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 2a எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 5 இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, அது சனா. அப்போ 2aக்கு பதிலாக என்ன இருக்குது? 5. ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? 5/2. அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா? இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2axன்னு வந்துடுச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கணும்? ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கும். இந்த நம்பர் நான் கணக்கிலே எடுத்துக்கல, விட்டுருங்க. ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ என்னென்னா இந்த ஏவை என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் பண்ண போகிறேன். நான் ஏவை கூட்டினா என்ன பண்ணணும்? ஏ ஸ்கொயரை கூட்டினா ஏ ஸ்கொயர் என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ எந்த ஒரு இது எடுக்கிறோமோ அதுக்கு இன்னொன்று எடுத்துடணும் சேர்த்து. 5 பெருக்கணும்னா 5 வகுக்கணும், 4 கூட்டணும்னா 4 கழிக்கணும். அப்போ அதை தான் செய்ய போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால இப்படி போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தானே சொன்னால், ஏ ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், 5 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 5 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் 4. இது 25 போட்டுக்கிட்டா 5 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணுங்கள். இங்கே கடைசி நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. மதிப்பு மாறாது. அப்போ தான் நான் ஒரே செயல்பாடு தான் செய்கிறேன். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னால் ஆகிடும், 0 ஆகிடும், மதிப்பு மாறாது. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு தனி கேட்டகரி எடுக்கிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா எதனுடைய ஸ்கொயர்? 5 ஸ்கொயர் 25 பை 2 ஸ்கொயர் 4. இது பி ஸ்கொயர்னு வந்துடுமா? ஏற்கனவே அப்படியே போட்டுக்கலாம், பரவாயில்ல. இங்கே ப்ளஸ் 5x. ஏன் 2abன்னு வரும். 2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக என்னது? 5/2. அந்த 2 கேன்சல் தான் ப்ளஸ் 5x கிடைக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு முழு எண். இது 2 கேட்டகரி தனியாக எடுக்கிறேன். ஓகே, ஒரு முழு எண் இருக்குது, ஒரு பின்ன எண். நடுவில் ப்ளஸ் மைனஸ் குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். இங்கே என்ன இருக்குது? 25. இங்கே 16 வந்துடுச்சு. மைனஸ் 25 ப்ளஸ் 16. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சு பெரியவனுக்கு குறி போட்டால் 25, 15 கழிச்சா 10. இன்னொன்று கழிச்சுன்னா 9 ஆகிடும். பெரியவனுடைய குறி -9 பொதுவானது என்னது? 4. ஓகே, இப்போ இதுக்கு ஃபுல்லாக என்ன போடலான்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணால் போடலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது யாரோடைய ஸ்கொயர்? 3 ஸ்கொயர். இது யாரோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே சாமி, அப்போது நம்ம எதை எடுத்த சொன்னோம், எது எப்படி எழுதுன்னு சொன்னால் வர்க்கங்களின் கூடுதலாக எழுத சொன்னோம். இப்போ 2 நம்பர் வரலாம், ஒரு நம்பர் வரலான்னு சொன்னேன். 2 நம்பர் வந்திருக்கா? இந்த ஹோல் ஸ்கொயர். இங்கே ப்ளஸுக்கு பதிலாக இப்போ கூடுதல் அப்படின்னா கழித்தலும் கூடுதலாக தான் வந்து சேரும். ஒருவேளை நீங்கள் உள்ளே எடுத்து போட்டிங்கன்னா அங்கே மைனஸ் போட்டால் அங்கே போட்டுக்கலாம், ப்ளஸ் போட்டுக்கலாம். ஒத்தப்பட மைனஸ் அதெல்லாம் தான் போட்டேன். இப்போ கூடுதல்னு சொன்னாவே அது கழித்தலும் சேர்ந்து வந்துடும். -3/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே சாமி, இதுதான் வர்க்கங்களின் கூடுதலாக. கூடுதல்னாலும் சரி கழித்தல்னாலும் சரி ஒரே மீனிங்கில் தான் எடுத்துக்கணுங்க. ஓகே, தேங்க்யூ.